மத்திய அரசின் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு என்பது பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை முறையாக கொண்டு சேர்க்க உதவும் ஒரு அருமையான திட்டமாகும். எனவே பொதுமக்கள் அனைவரும் இதில் தங்களின் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கிய அமைச்சர் குமார் ஆவடி அரசு மருத்துவமனையில் விடுதிகள் என்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி திட்ட நிகழ்ச்சியையும் மத்திய அரசின் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியையும் தொடங்கி வைத்தார். மேலும் மத்திய அரசின் சார்பில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு இணையத்தில் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் குமார், மக்கள் தொகை எவ்வளவுன்றத கணக்கெடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து சென்சஸ் டிவிஷன்ல இருந்து சென்சஸ் கமிஷனர் இந்தியா மூலமாக ஒரு சர்வே பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 35 கேள்விகளுக்கு இருக்கு. இந்த 35 கேள்விகளையும் மக்கள் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பேரு, முகவரி, அட்ரஸ், அவங்க கிட்ட டிவி இருக்கா இல்லையா, அவங்க எந்தெந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்றத எல்லா சென்சஸும் இந்த கேள்விகளை அடங்கி இருக்கு. இந்த கேள்விகளை அவங்களுக்கு உரிய வகையில அவங்க கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்ட அப்புறமா எனுமரேட்டர்ஸ் வந்து அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அது சரியா இருக்கா இல்லன்றதையும் செக் பண்ணுவாங்க. சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு வந்து நம்ம சொந்தமா அவங்களே அவங்களுடைய விவரத்தை போடுறதுனால செல்ஃப் எனுமரேஷன் HOL லாகின் மூலமா இந்த சிஸ்டத்துல இருக்க மாதிரி மக்களுக்கு வேண்டியதை கவர்மெண்ட் செய்யறதுக்காக இதை முறைப்படுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான திட்டம். அதனைத் தொடர்ந்து ஆவடி அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையமான விழுதுகள் என்ற அமைப்பை திறந்து வைத்து மாற்றுத்திறன் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். 30 வருடங்களாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. உலக தரத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்திற்கு 16,502 கோடி மதிப்பீட்டில் 5 கட்டங்களில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தச்சூர் வரை 25.8 கிலோமீட்டர் தூரம் சென்னை புறவட்ட சாலை திட்டத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர், கட்டுமான பணியாளர்களிடம் தேவையான அடிப்படை வசதிகள், பணிகள் எந்த அளவிற்கு உள்ளது என்று கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக்கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படாமல் உள்ளது. இனி வரும் காலங்களில் பட்டப்படிப்பு முடிந்து அதே ஆண்டுகளில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு விபத்தால் 18 பேர் உயிரிழந்த தனியார் தொழிற்சாலை மீண்டும் திறக்க முடியாது. தொழிற்சாலை முழுவதும் சீல் வைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளாகி பீகார் மாநில தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் செங்குன்றம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் 4 பேரை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்தது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் 56 லட்சம் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருவதாகவும் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர் நல சட்டப்படி சுமார் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிவாரணம் கிடைக்கும் என்றும் அமோனியா வாயு கசிவு பாதிக்கப்பட்டு 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த தொழிற்சாலையை மீண்டும் திறக்க முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஜிபே பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 39,950 ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி வரும் 6ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையானது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.